அக்கா, நீ ஏன் இப்போ ஒரு மாதிரி இருக்க? ஏ எப்படி இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லையே. சும்மா புள்ளுறக்கா, நீ டல்லா இருக்கிறது தான் மூஞ்சே காட்டி கொடுக்குதே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு ஏன் உயிர் எடுக்காத. இன்னைக்கு நீங்க ரெண்டு பேருமே சரியில்லை. இப்ப என்ன தாண்டி வேணும் உனக்கு? முதல்ல டென்ஷன் ஆகாத, எனக்கு எல்லாம் தெரியும். என்ன சொல்ற நீ? காலையில விநாயக மாமாவோட தம்பி வந்து உங்களோட பேசிட்டு இருந்ததை நானும் கேட்டேன்க்கா. உன் கவலை நியாயமானதுதான். அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவாங்கன்னு நீ நினைக்கிறது சரிதான். இந்த கவலை எனக்கும் அப்ப வந்துச்சு. ஆனா அம்மாவுக்கு தெரியாம இப்படி ஒரு விஷயம் நடக்கிறது ரொம்ப டேஞ்சர் தான்க்கா. ஒருவேளை அவங்களுக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா அம்மா இன்னும் கூட வேற மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஆனா இந்த விஷயத்த நாமளே ஓப்பனா சொல்லிட்டா கத்துவாங்க, அழுவாங்க, புலம்புவாங்களே தவிர கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டவனோட நிச்சயதார்த்தமா முடியவே முடியாதுன்னு சொல்றதுக்கெல்லாம் சான்ஸ் ரொம்ப கம்மி. எந்த அம்மாவும் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. இத வாலண்டரியா வம்படியா மறைச்சா அதுதான் தப்பா போகும். இதே உனக்கு புரிய மாட்டேங்குது. அப்படிலாம் இல்லடி. அப்ப இத மறைக்கணும்னு நினைச்சு மறைக்கல. அவர் சொல்லாம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குமா? இந்த வீட்ல இது வரைக்கும் எல்லா முடிவுமே அம்மா தான் எடுத்திருக்காங்க. நல்லதோ கெட்டதோ அவங்க சொல்றபடிதான் நம்ம கேட்டு நடந்திருக்கோம். முதல் முறையா என் லைஃப்ல அம்மாவை எதிரில நிக்க வச்சு அவங்க அனுமதி இல்லாம என் மனசுல விநாயகன் தான் இருக்காரு, அவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன், அவர் தான் என் புருஷன்னு அவர் தங்கச்சி கிட்ட சொன்னேன். அன்னைக்கு நம்ம அம்மாவோட முகம் எப்படி மாறுச்சுன்னு பாத்தியாடி? அவங்க அதிர்ச்சிய மறைச்சுக்கிட்டு நான் சொன்னதை ஆதரிச்சு பேசினாங்க. ஆனா அந்த நேரத்துல வாய மூடுறி, நீ என்னடி பேசுறதுன்னு பலார்னு அரைஞ்சு உள்ள தள்ளி இருந்தாங்கன்னா என்னால என்ன பண்ணிருக்க முடியும்? கம்முன்னு தானே இருந்திருக்கணும். ஆனா இன்னொரு பொண்ணு முன்னாடி என்ன அவமானப்படுத்த அவங்க நினைக்கல. ஆனா அவங்க பேச்ச மறுத்து நான் பேசினேன். எல்லா நேரத்திலயும் அவங்க இப்படியே இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க நமக்காகவே வாழறவங்க, நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்கடி. ஆனா இப்ப இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு தேவையில்லாத குழப்பமும் கலக்கமும் அதிகமாகும். அதனால கொலை கேஸ் அலையிற மாப்பிள்ளை எதுக்காக வரணும்னு அவங்க நினைச்சிட்டாங்கன்னா அது என்ன டோட்டலா பாதிக்குண்டி. அத நினைச்சு நான் கவலைப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் கண்ணீர் விட்டாலும் அது அப்பாவால தாங்கிக்க முடியாதுடி. எப்பவுமே அப்பாக்களுக்கு முதல் பொண்ணு மேலதான் பாசம் ஜாஸ்தியா இருக்கும். அதனாலதான் நம்ம அப்பாவும் என் மேல அதிகமா பாசமா இருக்காரு. அது உனக்கும் தெரியும். அப்பாவுக்கு என் மேல இருக்கிற பாசத்தினாலதான் அம்மா கிட்ட இத சொல்லாம மறைச்சாரே தவிர அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் நினைக்கவே இல்ல. ஏன் சந்தோஷத்துக்காக தான் அவர் அப்படி செஞ்சிருக்காரு. என்னால அது புரிஞ்சுக்க முடியுது. அப்பா வாயை திறந்து அதிகம் பேசுறது இல்ல, ஆனா மனசுக்குள்ள என் கூட பேசிட்டு தாண்டி இருக்காரு. ரொம்ப நெஞ்ச நக்கறக்கா நீ. விட்டா அப்பாவை சூப்பர் ஸ்டார் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணி மவுண்ட் ரோட்ல 100 அடிக்கு கட் அவுட் வச்சிருவ போல இருக்கு. எப்படியோ எந்த ப்ராப்ளமும் இல்லாம உன்னோட கல்யாணம் நடந்தா சந்தோஷம்தான். ஒருவேளை உனக்கு என் உதவி எப்பயாச்சும் தேவைப்பட்டதுன்னா தயங்காம கேளு. நீ அப்பா செல்லங்கிற மாதிரி நான் அம்மா செல்லம். அதுக்காக இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவான்னு என்கிட்ட மறைக்காத. நம்ம வீட்ல நீ அப்பா கிட்ட பேசினாலோ இல்ல யாருக்கிட்ட பேசினாலும் அது ஒன் வே கம்யூனிகேஷன் மாதிரி. அவர்கிட்ட இருந்து எந்த பதிலையும் வாங்க முடியாது. 2-வே ட்ராக் வேலை செய்யணும்னா அதுக்கு என்னோட தயவு வேணும், அத மறந்துடாத. பிரியா, என்ன பிரியா அது? ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர்செல்ஃப். அழாத. முடியல ஐயப்பா, நான் இப்ப ஆளல, நான் செத்துருவேன். அதான் நான் வந்துட்டேன்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நீ தான் பாத்தியே,
இனி எனக்கு வீடு இல்ல ஒண்ணும் இல்ல ஐயப்பா. ஒன்ஸ் ஃபார் ஆல் இன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏய் லூசு மாதிரி பேசாத. என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. எதெல்லாம் நடக்க கூடாது அது எல்லாமே நடந்துருச்சு. எதை சொல்றது எதை விடுறது? ஆக்சுவலா நான் பிறந்ததே நடந்திருக்க கூடாத ஒரு விஷயம் தான். சரி நெக்ஸ்ட். நான் விளையாட்டுக்கு சொல்லல ஐயப்பா, நிஜமாவே எனக்கு அடிக்கடி இப்படி தோணுது. நான் எதுக்கு பிறந்தேன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நினைவு தெரியறதுக்கு முன்னாடி எங்க அம்மா ஜாண்டிஸ்ல இறந்து போயிட்டாங்க. நான் அம்மான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க எனக்கு பெரியம்மா முகரன் தெரியறதுக்கு எனக்கு 6 வயசு ஆயிடுச்சு. அப்படின்னா நீ உங்க அப்பாவுக்கு செகண்ட் ஒய்ஃபோட பொண்ணு. விதி யார் விட்டது? பெரியம்மா என்ன ஆல்மோஸ்ட் ஒரு லேபரா தான் நடத்துறாங்க. சின்ன வயசுல இருந்தே அப்படிதான். கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. வாழ்ந்துட்டு இருக்கேனே, எனக்கு எப்படி இருந்திருக்கும். உன் அப்பா இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டாரா? பாவம் எங்க அப்பா. அவரை என்னால தப்பு சொல்ல முடியல. ஏட கூடமா ஆசைப்பட்டுட்டு எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு என்னையும் பெற்றுட்டு அதை மீறி பெரியம்மா என்ன சகிச்சுக்கிட்டது பெருசுன்னு நினைக்கிறாரு. என்ன பேச முடியும் அவரால? வெறும் பூச்சி, வாயிலா பூச்சி. அது மட்டும் இல்ல, அப்பாவுக்கு நிலையான வருமானம் எதுவும் கிடையாது. அதனாலதான் பெரியம்மாவை நம்பி இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காரு. அந்த வீடு கூட பெரியம்மாவோட அப்பா வாங்கி கொடுத்ததுதான். அப்படி இருக்கிறப்ப பெரியம்மாவோட கை ஓங்கி தானே இருக்கும். புரியல பிரியா, இப்படி ஒரு மனுஷன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு எப்படி தைரியம் வந்ததுன்னு கேக்குறியா? அது எங்க அம்மாவோட தலையெழுத்து இல்ல, என்னோட தலையெழுத்து. பெரியம்மா அடக்கி ஆடுற டைப், எங்க அம்மா அன்பா வருடி கொடுக்குற டைப்பா இருந்திருக்கணும். மேபி எனக்கு அவரை பத்தி சரியா தெரியல. பட் இட் வாஸ் எ லவ் மேரேஜ். ஆனா எங்க அம்மா என்ன பெத்து போட்டுட்டு செத்து போயிட்டாங்க. அதான் ஆறவே மாட்டேங்குது. எங்க அம்மா சேர்த்ததுக்கு அப்புறம் எங்க பெரியம்மா எங்க அப்பாவை ஏத்துக்கிட்டாங்களே தவிர என்ன உள்ளேயே சேர்க்கலையா. அப்புறம் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் கன்வின்ஸ் பண்ணனாலதான் என்ன சேர்த்துக்கிட்டாங்களாம். பெரியம்மா தான் என்ன எதிரியா பாக்குறாங்கன்னா அவங்க புள்ளையும் என்ன அவங்கள மாதிரியே எதிரியா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். உன் பெரியம்மா கூட சேர்ந்து உன் கூட அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருந்தானே அவனா? அவனே தான். ஏற்கனவே சொல்லி இருக்கல அவன் எதுவும் பேச மாட்டான், கண்டுக்க மாட்டான்னு. இப்ப புரியுதா நான் அப்ப சொன்னதோட அர்த்தம்? இவ்ளோ ப்ராப்ளத்துக்கு இடையில உன்னால எப்படி பிரியா படிச்சிட்டு இருக்க முடிஞ்சது? அதுதான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. போராட்டம் தான் ஐயப்பா. முதல்ல பெரியம்மா முடியாதுன்னு தான் சொன்னாங்க. அப்பா தான் கெஞ்சி கூத்தாடி காலில் விழாத குறையா ஸ்கூலுக்கு போறதுக்கே அனுமதி வாங்கி கொடுத்தாரு. நான் படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதும் சம்பள பணத்தை மொத்தத்தையும் புடுங்கிக்கிட்டு நாய்க்கு பொற போடுற மாதிரி என்னோட செலவுக்கு ஏதாவது கொடுப்பாங்க. அந்த வீட்டுல இருந்து எப்படா விடுதலை கிடைக்கும் தவிச்சிட்டு இருந்தேன். தேங்க் காட் ஒரு வகையில இன்னைக்கு நடந்த சண்டை எனக்கு நல்லதாவே தான் நடந்து முடிஞ்சிருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிரியா. சரி தங்கறதுக்கு இடம்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? இப்போதைக்கு என் ஃப்ரெண்ட் இருக்கிற ஹாஸ்டல்லே தங்கிக்க போறேன். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும் நானும் யோசிக்கணும். யோசிச்சு பார்த்தா நீ மட்டும் எனக்கு வேலை வாங்கி தராம இருந்திருந்தா டெஃபினட்டா நான் சோத்துக்கே சிங்கி அடிச்சிருப்பேன் ஐயப்பா. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல பிரியா. சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தோம் லைஃப்க்கு பின்னாடி இவ்ளோ கஷ்டம் இருக்கா? எனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமே வந்ததில்ல. ஆனா நீ கஷ்டத்தையே வாழ்க்கையா வாழ்ந்துட்டு இருக்க. அதனாலதான் வயசுக்கு மிஞ்சின மெச்சூரிட்டி உனக்கு இருக்கு. அதத்தான் இன்னைக்கு நான் கோயில்ல பார்த்தனே. லைஃப்ல உங்க அக்காக்கு மாப்பிள்ளை பாக்குறது ஒரு ஆம்பிஷனா எடுத்துக்கன்னு நீ சொன்னப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு பிரியா. இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, செய்யறதுக்கு நான் இருக்கேன் பிரியா. இன்னியோட உன் கஷ்டம் எல்லாம் ஒழிஞ்சதுன்னு வச்சுக்கோ. சந்தோஷமா இரு. ரொம்ப தேங்க்ஸ் ஐயப்பா. கடவுள் ஒரு கதவு மூடினா இன்னொரு கதவு திறப்பாருன்னு சொல்லுவாங்க. என் விஷயத்துல அது நிஜமாயிடுச்சு. மனசு இப்பதான் லேசாயிருக்கு. கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமா நீ எதுக்கு இன்னைக்கு எங்க வீட்டு பக்கம் வந்த? இப்ப எதுக்கு அது விடு. ஏன் ஒரு மாதிரியா பேசுற? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. விடு பிரியா. இப்பதான் நீயே உன் கஷ்டத்துல இருந்து வெளில வந்திருக்க. அதுக்குள்ள என் கஷ்டத்தை சொல்லி நான் உன்னை மூட் அவுட் பண்ண விரும்பல. ஏன் உனக்கு என்ன ப்ராப்ளம்? எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. என் அண்ணன் மேலதான் தேவையில்லாம வீணா ஒரு கொலைப்பள்ளி விழுந்துருச்சு. ஆனா நிச்சயமா அவன் அதை செஞ்சிருக்க மாட்டான். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. கொலையா? என்ன சொல்ற?
தேவையில்லாத கொலைப்பழி அவன் மேல விழுந்தது மட்டும் இல்லாம இப்ப போலீஸ் கிட்டே இருந்து வேற தப்பிச்சிட்டான். அது இன்னும் ரொம்ப சிக்கலாயிருச்சு. அண்ணனும் நாங்களும் இந்த பிரச்சனையில இருந்து எப்படிதான் மீள போறோம்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நாள்ல எங்க அண்ணனுக்கு நிச்சயதார்த்தம் வேற ஆக போகுது. விஷயம் எதுவும் அந்த பொண்ணோட அம்மாவுக்கு தெரியாது பிரியா. இந்த விஷயம் மட்டும் உங்களுக்கு தெரிய வந்ததுன்னா நிச்சயதார்த்தத்தையே நிறுத்திடுவாங்களோ என்னமோன்னு பயமா இருக்கு. அக்கா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. அக்கா பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுமோன்னு பயமா இருக்கு. பிரியா ஒரு நிமிஷம், எங்க எம்டி. சொல்லுங்க சார். ஐயப்பன், நீங்க இன்னும் 2 நாள்ல ஊட்டிக்கு போறது மாதிரி இருக்கும். உங்ககிட்ட அதை பத்தி பேசணும். உடனே ஆபீஸ் வரீங்களா? சரி சார், நான் உடனே வரேன். ஒரு 1/2 hourல அங்க இருப்பேன். ஓகே. தாமரை, தூக்கம் வராம இங்க வந்து உட்கார்ந்துருக்கியா? இல்லைங்க, மனசுல பாரம் அதிகமா இருக்கு. அதாங்க தூக்கமே வரல. இப்படி எல்லாம் நடக்கணும்னு நம்ம தலையில எழுதி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நிம்மதி இல்லாம வாழ்ந்து நிம்மதி இல்லாம சாகணும் நம்ம தலையில எழுதிருக்காங்க. நீ ரொம்ப விரக்தியில பேசுறேன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கெல்லாம் பெருசா ஒண்ணும் நடந்துடலையே. என்னங்க நடக்கணும்? நல்ல காரியமாச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கையால செஞ்சு வைக்கணும்னு நினைக்கிறோம். முடியலையே. பூரணிக்கு மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம், இன்னும் பாத்துக்கிட்டே இருக்கோம். அவளுக்கு 5 வருஷத்துக்கு பின்னாடி பிறந்த பொண்ணுங்களுக்கு கூட கல்யாணம் ஆகி வயித்துல ஒண்ணு இடுப்புல ஒண்ணு நிக்குதுங்க. அவளுக்குன்னு என்னைக்குங்க குழந்தை குடும்பம் புருஷன் கண் குளிர பார்க்க போறோம்? சரி, அவளுக்கு தான் லேட் ஆகுதுன்னு பார்த்தா நம்ம பிள்ளைக்காவது ஒரு நல்ல காரியம் பண்ணி பார்க்கலன்னு பார்த்தா அதுவும் நடக்குமோ நடக்காதுன்னு சந்தேகமா இருக்கு. நம்ம குடும்பத்துக்கே கல்யாண தோஷம் போல இருக்குங்க. அதான் எதுவுமே அவ்வளவு சீக்கிரம் அமைய மாட்டேங்குது. இல்ல தாமரை, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் லேட்டா அமைஞ்சாலும் நல்லா அமையுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கடவுள் ஒரு விஷயத்தை தள்ளி போடுறான்னா அது ஏதோ ஒரு நல்லதுக்குத்தான்னு அர்த்தம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம பிள்ளைங்க எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமையதான் போது பாரு. நீங்களும் இப்படி ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருக்கீங்க, நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா நம்ம சந்தோஷப்படுற மாதிரி எதுவுமே நடக்கலையேங்க. சாண் ஏறினா முழம் சறுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம சாணு கூட ஏறவே இல்லை, ஆனா முழமா சறுக்கிக்கிட்டே போறோமங்க. தேராத பசங்கன்னு வாதியார் கை கழுவி விடுற மாதிரி இது தேராத குடும்பம்னு கடவுளே கை கழுவி விட்ட மாதிரி இருக்குங்க. தாமரை, நீ இந்த அளவுக்கு மனசுடைஞ்சு பேசி நான் பார்த்ததே இல்லை. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க இந்த பூமியில எவ்வளோ பேர் இருக்காங்க. நீ கஷ்டத்தை பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. அதான் உனக்கு ஒவ்வொன்றும் பெருசு பெருசா தெரியுது. இத பாரு, வாழ்க்கையில நல்லது கெட்டது எல்லாத்தையும் நிறைய பார்த்தவங்க நாம. எல்லாத்தையும் சமமா எடுத்துக்கிற பக்குவம் நமக்கு வேணும் தாமரை. இத பாரு தாமரை, வேற யாருக்காக இல்லைன்னாலும் உனக்காகவாவது இந்த வீட்டுல ஒரு நல்ல காரியத்தை நடத்தி பார்க்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து நம்ம விநாயகர் சீக்கிரம் வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டிய அவசியம் இருக்காது. அவன் மட்டும் நல்லபடியா வந்துடட்டும். நிச்சயதார்த்தத்துக்கு பார்த்த அதே முகூர்த்தத்துல விநாயகத்துக்கு கல்யாணத்தையே பண்ணி வச்சிடறேன். என்னங்க சொல்றீங்க? நான் முடிவு பண்ணிட்டேன் தாமரை, இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏனோ அது தள்ளி போயிட்டே இருக்கு. விநாயகமும் நம்ம புள்ள தானே, அவனுக்காவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கண் குளிர பார்க்கணுங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். கொலைப்பழி கோர்ட்டு கேஸு அது இதுன்னு அலைஞ்சு திரிஞ்சு களைச்சி வர்றவனுக்கு இந்த கல்யாணமாவது ஒரு சின்ன சந்தோஷமா இருந்துட்டு போகட்டுமே. பூரணி கிட்ட இத பத்தி சொன்னோம்னா அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. யாரு கண்டா விநாயகத்துக்கு நல்லது நடக்கிற நேரத்துல பூரணிக்கு ஒரு நல்ல வரன் அமைஞ்சாலும் அமையலாம் இல்லையா? நீங்க சொன்னதெல்லாம் நடந்துடுச்சுன்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே இல்லைங்க. கண்டிப்பா நடக்கும் தாமரை, கவலைப்படாத. சரி, பனி பெய்யற மாதிரி இருக்கு, இங்க இருந்து எதுக்கு உடம்ப கெடுத்துக்கிற? வா போலாம். வா.
ஹால்ல உட்காந்து பல்ல தேய்ச்சிட்டு போய் வாய கப்பிடிச்சிட்டு வா. இந்தாங்க காஃபி. ராஜி காப்பி கொண்டு வாமா. எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? சாவி, உங்க அம்மாவை காப்பி கொண்டு வர சொல்லு. அம்மா, அம்மா, என்னடி? இங்க வாயேன். என்ன? உன் புருஷனுக்கு என்னமோ வேணுமா பாரு. என்ன வேணுமா? என்னங்க? காஃபி வேணும். இப்பதானங்க வச்சிட்டு போனேன். எப்ப கொடுத்த? என்னங்க காஃபி குடிச்சோ தெரியாம பேப்பர்ல என்ன போட்டிருக்கா அப்படி? எப்ப கொடுத்த நீ? காலங்கத்தை டார்ச்சர் பண்றியா? ஏண்டி உனக்கு நேரம் தானே காஃபி கொண்டு வச்சேன், பாத்துட்டு தானே இருந்த. நான் தானேமா கிளாஸ் எடுத்துட்டு போய் உள்ள வச்சேன். வாய மூடு. காப்பி குடுக்கலன்னு சொல்றேன், திருப்பி கொடுத்தேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? என்னாச்சுப்பா உங்களுக்கு? இப்பதானே நீங்க குடிச்ச கிளாஸ் நான் உள்ள வச்சேன். காபி கேட்டா அதுக்கு இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா போ. எனக்கு இப்ப காபி வேணும். போ. என்னடி ஆச்சு உங்க அப்பாக்கு? இருங்க, உங்களுக்கு எல்லாம் இருக்கு. வாயை மூடிட்டு சும்மா இருந்தா உங்களுக்கு எல்லாம் திமிரு ஜாஸ்தியா போச்சு. இந்த இடம் அப்பே செஞ்சு தொலைக்க வேண்டானே. எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்க பாரு. என்னடி ஆச்சு உங்க அப்பாக்கு? என்னன்னு புரியுதா? சம்திங் ராங். பெருசு எங்க இன்ஸ்பெக்டர் காணோம்? வெளியில போயிருக்காருப்பா. இப்போ வந்துருவாரு, நீ உட்காரு. இல்ல பரவாயில்ல, விநாயகமூர்த்தி பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? இந்த பாருப்பா, அவன் பேச்சு எடுக்காது. நாங்க எல்லாரும் அவன் மேல ரொம்ப கடுப்பா இருக்கோம். ஒரு சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெரிய பிரச்சனை ஆக்கிட்டு இருக்கான். பூர்ணிக்காக தான் குழந்தை பொறுமையா இருக்காரு, இல்லன்னா கையில கிடைச்சா கைமாதான். புரியுது பெருசு. பூரணி வீட்லயே எல்லாரும் வருத்தமா தான் இருக்காங்க. அக்கம் பக்கத்துல எல்லாரும் கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பூரணி அப்பா அம்மா ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்காங்க. தப்பிச்சு போனவன் குழந்தைக்கு எங்க இருந்தோ போன் பண்ணான். நிஜ குற்றவாளியை கண்டுபிடிங்க, அப்பதான் நான் வெளியே வரும்னு சொல்றானா. நீ வாடா, ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம்னு சொன்னா, நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு ஜாமீன் வாங்கணும், கோர்ட்டு கேஸ்னு அலையணும்னு சொன்னதை திரும்ப சொல்றான். அவன் என்ன மனுஷன்? உண்மையில அவன் படிச்சவன் தானா? கொலை நடந்த இடத்துல போய் விசாரிச்சுட்டா உள்டா. அங்க கொலைய நேர்ல பார்த்த சாட்சி யாருமே இல்ல. கோர்ட்டுக்கு போனா ஈஸியா ஜாமீன் வாங்கிடலாம். விநாயகத்து மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க விநாயகம் கத்தியால குத்துனதை பாக்கலன்னு தானே சொன்னாங்க. ஈஸி கேஸ் பெருசு. விநாயகம் எங்களை கான்டாக்ட் பண்ணி பேசின மாதிரி பூர்ணிய கான்டாக்ட் பண்ணி பேசினானா? நீ கேட்டியா? எதுவும் பண்ண மாதிரி தெரியல பெருசு. அப்படி பண்ணியிருந்தா பூரணி கிட்ட சொல்லியிருக்கும்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் உள்டா, விநாயகம் இன்னைக்குள்ள வந்து சரண்டர் ஆகலையா பிடி வாரண்ட் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜாமீன் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். குழந்தை இதை அவாய்ட் பண்றதுக்காக தான் படாத பாடுபட்டு இருக்காரு. ஒரு படிச்ச மனுஷன் இப்படியே முட்டாள்தனமா நடந்துப்பான்? விநாயகம் ரொம்ப நல்லவன் பெருசு. ஆனா இந்த மாதிரி விஷயத்துல சாமர்த்தியம் பத்திலே என்ன பண்றது? அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே பழகிட்டான். ஆனா ஒரு பிரச்சனை வந்ததும் அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம சொதப்பிட்டான். விநாயகத்தை நிரபராதின்னு நிரூபிக்க இன்னொரு ஆதாரமும் கிடைச்சிருக்கு. என்னன்னா, செத்தவன் கத்தியால குத்துப்பட்டு தான் செத்திருக்கான்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு. கத்தியில இருந்த ரேகையும் நகைப்பையில இருந்த ரேகையும் வேற வேறன்னு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல தெளிவா சொல்லிருக்காங்க. போதுமா? அவங்க வீட்டுல போய் சொல்லு. இதே காரணம் காட்டி இன்ஸ்பெக்டர் விநாயகத்தை ஈஸியா ஜாமீன் எடுத்துருவாரு. ஆனா அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியாம நாமளே புலம்பிட்டு இருக்கோம். சரி சாமி, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆறுதலா இருக்கும். நான் இப்பவே உடனே போய் சொல்றேன். வரேன் பெருசு. வரேன். சமந்திமா, பூரணி,
ஆ வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வீட்ல அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்கல்ல? ஆ அம்மா வரேம்மா. வாங்க சம்மந்தி. அடடே வாங்க சம்பந்தி. நல்லா இருக்கேம்மா. எல்லாரும் இருக்கீங்களே, மாப்பிள்ளை மட்டும் காணுமே.